அது மட்டுமல்ல, இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் 181 இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்துக் கொண்டு பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில 182வது சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. இதுவரை எந்த கட்சியும் சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ததில்லை. முதல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 182 சட்டமன்ற தொகுதியிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுகின்ற முதல் இடத்தில் இருப்பது அண்ணா திமுக கூட்டணி கட்சிகள். அதோடு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை, போதை ஆசாமிகள், அவர் செய்கின்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்ல. நடக்குது இல்ல? ஒரு பத்திரிகை செய்தி அதான் வந்துட்டு இருக்குது. முதல்ல பாத்தீங்களா செய்தியில பல செய்தி வரும். இப்போ முதல்ல தங்க என்ன விலை, வெள்ளி விலை என்ன அப்படின்னா தொலைக்காட்சியில் செய்தி வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, போதை பொருள் நடமாட்டம் எந்த நிலையில் இருக்குது, அப்படிப்பட்ட நிலவரம் இந்த ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். நேற்றைய தினம் 14ஆம் தேதி பேசினார். இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே பாலியல் கொடுமை நடைபெற்றதாக ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பொறுப்பேற்று 2021 வரை 2025 வரை 2021 முதல் 2025 வரை 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க. 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆகியிருக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார் அப்பா என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று. ஆனால் இந்த 6999 சிறுமிகளும் அப்பா அப்பா என்று கதறுகிறது. உங்கள் காதில் விழவில்லையா? இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இதை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி வேணும். சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமிக்க முடியல. ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவது என்றால் அதற்கு 3 மாதத்துக்கு முன்பாகவே அரசு தகுதியான டிஜிபிகளை மத்தியில் இருக்கிற யூபிஎஸ்சிக்கு அனுப்பி அதுல யூபிஎஸ்சி அதுல 3 பேர் தகுதியானவர்களை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பி அதில் 3 ஒருவரை தேர்ந்தெடுத்து சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிப்பது முறை. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் யூபிஎஸ்சி 3 பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுவரை மாநில அரசு டிஜிபி நினைக்க நிரந்தர டிஜிபியை சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கல. நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தினால சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல் பணிபுரிகிற காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. நீங்க எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. எகிரி எகிரி அடிக்கிறான் நஞ்சா போதைக்கார காவல்துறை அதிகாரிகள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2021 சட்டமன்ற பொது தேர்தல். இந்த ஆட்சியில டாஸ்மாக் ஊழல் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. யார் வாங்க? செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருக்கும் போது ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது. டாஸ்மாக் கடை ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ஏழைகள் சுரண்டுறாங்க. இந்த பணம் மூலம் மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. மாசத்துக்கு 450 கோடி, கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 5400 கோடி இந்த டாஸ்மாக் மூலம் இன்றைக்கு முறைகேடு நடந்திருக்குது. இந்த
4.5 ஆண்டுல சுமார் 23,000 கோடி டாஸ்மாக்ல ஊழல் செஞ்சிருக்காங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊழல் செய்த பணத்தை வச்சுதான் இந்த தேர்தலில் வாக்காளரை விலைக்கு வாங்க முயற்சி செய்யறாங்க. வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து அறிவுறுந்து நீங்க உஷாரா இருக்க வேண்டும். கொள்ளையடித்த பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை சந்திக்க இருக்கிறாங்க. நாங்கள் திட்டங்களை கொடுத்து மக்களை சந்திக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில என்னென்ன சாதனை செய்தோம் என்று சொல்லி கூட சந்திக்கிறோம். திமுக அப்படி சந்திக்கல, சொல்றதுக்கு எதுவும் இல்ல, செஞ்சா தானே சொல்றதுக்கு. சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில வரும். இந்த ஆட்சியில எதுவுமே செய்யலையே. அண்ணா திமுக ஆட்சியில ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி 10 வருஷத்துல, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, தலைவாசல் 1000 கோடியில, இப்படி பல கல்லூரிகளை திறந்து கற்போட எண்ணிக்கை உயர்த்தணும். பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை உயர்த்தணும். மத்திய அரசு நிர்ணயித்த அந்த 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 நாங்கள் 20 அடைந்தோம். சாதனை படிச்சோம். 100க்கு அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் அம்மா பதவி ஏற்கின்ற பொழுது 100க்கு 32 பேர் தான் உயர்கல்வி படிச்சாங்க. அம்மா எடுத்த முயற்சி அண்ணா திமுக கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்திய விளைவு அதிகமான கல்லூரி திறந்த விளைவு 2019-20 100க்கு 52 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இன்றைய தினம் புள்ளி வர சொல்லுது 48% தான் இன்னைக்கு இந்த உயர்கல்வி படிக்கிற எண்ணிக்கை வந்திருக்கு. 52 48 குறைஞ்சு போச்சு. ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம். இன்றைய தினம் புள்ளி வர சொல்லுது 48% தான் இன்னைக்கு இந்த உயர்கல்வி படிக்கிற எண்ணிக்கை வந்திருக்கு. 52 48 குறைஞ்சு போச்சு. ஆக இந்த ஆட்சியில சரியாக நிர்வாகம் இல்லாத காரணத்தால உயர்கல்வி படிப்படி எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதே போல திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா படிக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு அரசு சார்பா 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குது. ஆட்சிக்கு வந்த உடனே 5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார். நிரப்பினாரா? இதுவரைக்கும் 1 லட்சம் பேர் தான் நிரப்பியிருக்கா சொல்றார். 1 லட்சம் பேர் பணி ஓய்வு பெற்றுட்டார். அவரெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க. 1 லட்சம் பேர், அந்த 1 லட்சம் பேர் தான் நியமிச்சிருக்கார். ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 5 லட்சம் பேர் நியமிப்பதாக. அப்படியே அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. அதனாலதான் நிர்வாகம் சரியில்லை. அதோட ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டண உயர்வு 62% மின் கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, நகராட்சியில் குப்பைக்கு வரி, இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கிற அரசாங்கம். விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, இதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல. வீட்டு மக்களை பற்றி தான் சிந்திப்பார், நாட்டு மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்ல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை உருவாக்கி 100 கோடி ரூபாய் வைத்து இன்றைக்கு புளி விலை அதிகமாயிடுச்சுன்னா எந்த மாநிலத்தில் புளி விலை குறைவு அதை வாங்கிட்டு வந்து இங்க விற்பனை செஞ்சு விலை சரி கட்டுவோம். பருப்பு விலை உயர்ந்து போனா எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறைவு அங்க போய் விலைக்கு வாங்கி தமிழகத்துக்கு கொண்டு வந்து அந்த விலையை குறைப்போம். இப்படி மக்கள் பாதிக்காத அளவிற்கு உணவுப் பொருட்கள் விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. கொரோனா காலம் கடுமையான சோதனை. அந்த சோதனையான காலத்தை கட்டத்தில் கூட மக்கள் ஒத்துழைப்போடு விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு வருடம் ரேஷன் கடையில விலையில அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில சக்கரை கொடுத்தோம்,
குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. ஒரு வருஷம் 1 ரூபாய் வருவாய் கிடையாது. கடைகள் திறக்கல, தொழிற்சாலை திறக்கல, அரசுக்கு வருகின்ற வருவாய் எதுவுமே வரல. ஜிஎஸ்டி வரல, அதே ரோட் டாக்ஸ் வரல, பத்திரப்பதிப்பு வரல, எதுவுமே வருவாய் இல்லாத போது கூட சிறப்பான ஆட்சி இந்தியாவிலே கொடுத்த ஒரே அரசாங்கம் பண்ணாது. இன்றைக்கு வருவாய் உயர்ந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சி விட 1,36,000 கோடி கூடுதலா திமுக ஆட்சியில வருவாய் வருகிறது. ஆனா மக்களுக்கு தேவையான நன்மை கிடைக்கல. அதோட பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரி மூடி இருந்தாங்க, மாணவர்கள் ஒரு ஆண்டு பாதிச்சுட்டாங்க. மாணவருடைய கோரிக்கை ஏற்று எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். ஆல் பாஸ், பள்ளியில படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில படிக்கிற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு. இப்படி மக்களை காத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்போது வேண்டுமென திட்டமிட்டு அண்ணா திமுக அவதூறு பிரச்சாரம் வருகிறார். ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம், இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போல மேல போய் இன்ஸ்டாகிராம், இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார். நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் ஸ்டாலின் பேசுறார், எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறியே, நீ எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க. திமுக எதிர்கட்சியில் இருக்கும் போது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார், கருப்பு போல விட்டார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்த வீரமகன் வருதான். நீ எங்களை பத்தி பேசலாமா? அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவாண அரங்குல ஒரு அரசு நிகழ்ச்சி இதெல்லாம் அழைச்சிட்டு அவரை கௌரவப்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார்? திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இதுதான் திமுக இரட்டை வேடம்.